வயசில் ஒரு 3-4 வயசில் விவரம் தெரியாத ஒரு கட்டத்தில் எங்களது நிறையா அம்மா விவசாயம் அப்பா விவசாயம் படிக்க வைக்கிற கட்டத்துக்கெல்லாம் என்னை கொண்டு போகல. எல்லாமே விவசாயம்ன்ற ஒரு கட்டத்துலேயே அவங்க இருக்கும்போது எல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டில் எல்லாம் சமைச்சு செஞ்சு சாப்பிடும்போது எல்லா குழந்தைகளும் ஆள்காரம் வேலைக்காரன் அத்தனை பேரும் வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும்தான் வீட்டில் இல்லை அந்த அத்தை ராத்திரியில். அப்போது அம்மாவுக்கு என்ன ஆகும், இந்த புள்ள எங்கே போச்சு அப்படின்னு தேட ஆரம்பித்தா என்னை வீதியில் போய் கேட்கும்போது இப்போ தான் பார்த்தோம் இங்கே இருந்தா அங்கே இருந்தான்னு ஜனங்க சொல்லும்போது அம்மாவுக்கு சில சந்தேகங்கள் ஊரை சுற்றியும் நிறைய மரம் செடி பாறைகள் அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த நேரத்துக்கு அந்த பாறையில் தான் நான் இப்போ படுத்து தூங்குவேன். அந்த பாறை அந்த செடி மரம் இருக்கிற இடம், அப்புறமா அந்த சாணி குப்பை கொட்டுவாது பாரு, அந்த குப்பையில் இப்படி ஒவ்வொரு இடமும் நான் இப்போ படுத்துருவேன். படுத்து அங்கே தூங்கி நிற்கும்போது தான் அம்மா தேடி தூக்கின்னு வீட்டில் விட்டு ஏன் எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு தான் போகிறேன்னு சொல்ல தெரியல எனக்கு. அப்போது இன்றைக்கி இந்த இடத்துல தேடி எட்டணுன்ட்டா இன்றைக்கி இந்த ராத்திரி முடிஞ்சிருச்சு, அடுத்த ராத்திரி வேறு இடம் மாற்றுவா. அது இவ தான் மாற்றுறான்றது அம்மாவுக்கும் தெரில, போன எனக்கும் தெரில. அது ஒரு கட்டத்தில் அடித்து பிடிச்சி தவளை பண்ணி எல்லா இடத்துலையும் தூக்கின்னு வீட்டில் விட்டு அதுக்கு பின்னாடி தான் வெடிகாலம் 6 மணிக்கு காலையில் சூரியன் ஓதிய இந்த அம்மா ஆட ஆரம்பித்தேன். இந்த ஆட ஆரம்பித்த அந்த கட்டத்தில் தான் யார் என்னான்னு கேட்கும்போது சாமின்ற விஷயம் வெளியே வந்தது. இல்லை நான் தான் கூட்டின்னு போகிறேன், நான் தான் கொண்டு போய் படுக்க வைக்கிறேன், நான் தான் தூங்க வைக்கிறேன், நான் இந்த ஊர் காளியம்மா என்னை புரிஞ்சிக்காக. இந்த பொண்ணை எதிர்காலம் வாழ்க்கையில் கோயில் குளம் திருவிழா மக்கள் வாக்கு இதுதான் அவளுக்கு எதிர்காலம். அவளுக்கு கல்யாணம் காட்சி குடும்பம் சொத்து சுகம் பொன் பொருள் மண் எதுவுமே ஆகாது. என்னை மட்டும் தேடணும், என்ன இடத்துலையே இருக்கணும், எனக்கே ஒப்படியான அம்மா கிட்ட தாய் கேட்கும்போது அது எங்களுக்கு செய்ய தெரியல. அப்பா அம்மாவுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்றது தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மந்தைக்கு வேப்பம்பத்திரி சொருகி வீட்டில் வாக்கு சொல்ல உட்கார வச்சுட்டாங்க. காலையில் ஒரு சிங்கிள் சாயங்காலம் ஒரு சிங்கிள் எல்லாமே வாக்கு கேட்பாங்க. அதில் இடையில அதுக்கப்புறமா என்னை ஆடு மேய்க்க சொல்லி அப்பா அம்மா ஆடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆட்டை மேய்ச்சிட்டு காலையில் போகும்போது ஒரு 10 ஆளுக்கு வாக்கு சொல்லுவேன். திரும்ப சாயங்காலம் வந்தால் 10 பேரோ எவ்வளோ வராங்களோ அவளை சாயங்காலம் வாக்கு சொல்லுவேன். அது வீட்லேயே சொல்லின்னு இந்த இடத்துல கோயிலாக குதிக்க வந்துட்டா அந்த அம்மா. படிப்புன்றதுக்கே நான் போகல, இதுதான் எனக்கு படிப்பு. இந்த அம்மா தான் அவள் தான் வாத்தியார், அவள் தான் டீச்சரு, அவள் என்ன சொல்கிறாளோ அதே தான் நான் செய்கிறேன். எனக்கு வேறு எதுவும் கிடையாது. அதாவது இப்போல்லாம் அந்த பாறை அந்த மரங்கள்லாம் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய ஒரு காடு மாதிரி. அது அவளுக்கு எங்கே ஞாபகம் வருதோ அந்த இடத்துல எடுத்து போய் படுக்க வச்சிருவாளே. அப்போ எங்கள் அம்மா இந்த இடம் எடுத்தா இன்னொரு இடம் இவன் மாற்றுறது மாற்றிடுறது. அந்த கிணறு வெட்டி படிக்கட்டு ரொம்ப அப்படி தேடி தூக்கம் கிணறு வெட்டின்னு அந்த படிக்கட்டுலலாம் படுக்க வச்சிருக்கேன். அப்போ இப்படி தான் அப்போல்லாம் இந்த லைட்டு கரண்ட்டு கிடையாது. இந்த லைட்டு ஒன்று ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு அதை எடுத்துன்னு ஆள்காரர் எல்லாம் கூட்டின்னு தேடுறது, இங்கே இருப்பான்னு எடுத்துன்னு வர்றது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் உற்பத்தி பண்ணான். அதுக்கு அடுத்த கட்டம் அந்த மண்ணிலேயே அப்படியே வாக்கு சொல்லி என் வரலாறு பகலாண்டி நிற்கிது. கோயில் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இங்கே செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். மக்கள் கை கொடுத்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறைகள் இதில் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் கோபுரம் கட்டணும், இன்னும் நிறைய விஷயங்கள் மண்டபம் கட்டணும், மக்கள் தங்குற மாதிரி இருக்கணும், எல்லாம் தண்ணி வசதி பாத்ரூம் வசதி என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். இது இப்படி இருக்காது, நான் இந்த எல்லையை ஒரு பட்டணமாக மாற்றிடுவேன், என்னை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன். இந்த இடத்த பிடிச்சிக்கினா எனக்கே வேணும்னு பிடிச்சி உக்காந்து இப்போது இவ்வளோ தொலைவுக்கு மக்களை கொண்டாரா ஜனம் சேருது, திருவிழா நடக்குது, வெற்றிகரமாக எல்லாமே நடந்துன்னு வருது. குறி சொன்னது எனக்கு பல ஜனங்கள் வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல வராங்க. நல்லா ஆச்சு, குழந்த ஆச்சு, எங்களுக்கு நோய் தீர்ந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்குச்சு, கடன் பிரச்சனை நீங்குச்சு. நிறைய கடன்காரர் மருந்து வாங்கி வீட்டில் வச்சுட்டெல்லாம் இங்கே கேட்பாங்க, இறந்துடுறோம் நாங்கள் இருக்க முடியாது அந்த அளவுக்குன்னு கேட்கும்போது
இல்லை நான் இருக்கிறேன் போ, உனக்கு தீர்வு கிடைக்கும், அப்படி செய்யாதுன்னு. இன்றைக்கி அவங்க காரில் வராது, கடன் தீர்ந்து கஷ்டங்கள் விளங்கி காரில் வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிருக்கு. குழந்தைகள் பெற்றெடுத்த மக்கள் நிறைய குழந்தை, அந்த வேஷங்கள் போட்டுனவர்கள்லாம் நிறைய குழந்தை பாக்கியம். சத்யா உங்களுக்கு சரிமா எதுக்காக இந்த வேஷம் போட்டுருக்கீங்க? இன்னொரு வருடம் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. இந்த அம்பாள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாம் வாக்கு சொல்லி நடக்கிற விஷயம்தாங்க. அவள் என்ன கூறி சொல்கிறாளோ அதை மனசார ஏற்றுன்னு போனவங்களன்னு அவளுக்கு அப்படியே நடக்குது. என் பேர் ஷாலினி. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்து படிக்க உக்கிரகாளி அம்மன்கிட்ட வந்து வேதிக்கு போனப்போ வந்து என் உடம்பு சரியாயிடுச்சு. அதனால நான் காளி வேஷம் போட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இன்னும் 2 டைம் போட்டு வருவேன். இங்கே வந்து வேதிக்கு போடுறது எல்லாமே எனக்கு நிறைவேற்றி இப்போ உடம்பு நல்லா இருக்கு. இன்னும் மேலும் இன்னும் இன்னைக்கு 50 ஆளுக்கு சொல்கிற வாக்கு 100 பேருக்குனாலையும் சொல்லணும், வரணும். ரெகுலராக டெய்லியும் எனக்கு வாக்கில் உக்காரணும், மக்களுக்கு நிறைய சொல்லினே வரணும். அதுக்கு அந்த தாயோடைய பலமும் என்னுடைய இடத்துல இருக்கணும். அதை நான் ரெகுலராகவே செய்யணும். நாள் கணக்கு வச்சுன்னு இல்லை, மக்கள் நம்பி வர்றவங்களுக்கு நான் செய்ய வாக்கும் நடக்கணும். கோயில் வளரணும், கோயிலை கட்டணும், கோபுரம் நிறுத்தணும். இப்படி ஒரு சில ஆர்வத்தில் தான் நான் இதில் இருக்கேன். இந்த காலகட்டத்துக்கு இது ஒரு பட்டணமாக அவள் சொன்ன மாதிரி மாறணும். வந்த வரலாறு இதுதான். இன்னைக்கு அவளுக்குன்னே நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் நான் நிற்கிறேன். இந்த நாட்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்ன புலிவரிசை கிராமத்திலும் ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்களின் வாக்கில் தோன்றி இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தந்து அருள் புரிந்து வருகிறார் அன்னை ஸ்ரீ உக்கிரகாளி. டான்ஸும் கட்டி இருந்ததுனால ஒரு 3 வருஷமா ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வயிற்றுக்கார 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சாப்பிட முடியாமல் தண்ணி கூட குடிக்க முடியாத ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். 20 நாள் கெடு வச்சாங்க. 20 நாளுக்குள்ளே நீ பிழைக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். சின்ன பிள்ளையாசிப்பட்டி வந்து நான் பண்ண மாட்டேன், மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தான் என்ன மாதிரி வாடா அப்படின்னு சொன்னான். அந்த மறுபடியும் போயிட்டு செக்அப் பண்ணும்போது டாக்டரே வேணாம், ஆப்ரேஷனை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இது 3ஆவது வருஷம் நல்லபடியாக முடிச்சுருந்துச்சு. அந்த அம்மா 3 வருஷமாக தீர்வாத காயிலாக தீர்த்து வைத்த உக்கிரகாளி அம்மன் சின்ன புலியரசம்பட்டிக்கு மிக்க நன்றி. பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம் பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.